என் பேர் விஜயானந்த். நான் புதுக்கோட்டை டவுனில் தான் இருக்கிறேன். நான் போன வாரம் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாயங்காலம் பர்ச்சேஸ் போயிட்டாங்க. காலையில் போயிட்டாங்க. ஈவினிங் வந்துட்டிங்களான்னு கேட்டேன். நான் உடனே வந்துட்டோம், ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. ஹோட்டலில் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் ரொம்ப வேர்த்துருச்சு, இதே இருந்துச்சு. சரி சும்மா கன்சல்ட் பண்ணலான்னு எங்கள் வீட்டுக்கு போகிறதுல பாலமுருகன் எம்டி சார்கிட்ட சாயங்காலம் ஒரு 5-10 6 இருக்கும்னு நினைக்கிறேன். போனால் ஒரு ஸ்வெட்டிங்கு ரொம்ப இதாக இருந்தது. இசிஜி பார்த்தா கண்ணப்பின்னான்னு போயிட்டு வந்துட்டே இருந்துச்சு. சார் நீங்கள் தனியாக வந்துருக்கீங்களா, உட்காருங்கன்னு கோட்டெலாம் தள்ளி வச்சுட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி யாரையும் வர சொல்லுங்கன்ட்டு, சார் மெடிக்கல் போகிறீங்களா இல்லை முத்துமீனாட்சி போங்க, நீங்கள் எமர்ஜென்சி நீங்கள் அட்மிஷன் போடணும். இங்கே என்னுடைய ஃப்ரெண்டு இங்கே ஒரு டாக்டர் இருக்காங்க, அவர் நாட் அவைலபிள், நீங்கள் முத்துமீனாட்சி போங்கன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பினாங்க. நான் இங்கே முத்துமீனாட்சிக்கு வந்தோடனே கீழே சரவணன் சார் எல்லாமே ரெடியாக இருந்தாங்க. வந்தோடனே ஒரு ஸ்டெப்பு கூட என்னை நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். உடனே இந்த ஆட்டோவில் ஏறி வந்த உடனே இந்த ஃபஸ்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாலும் 45,000 கிட்டே வரும் அப்படின்னோடனே, இப்போ கையில் இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் கரெக்டுங்க, நான் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டோம்னா அடுத்த செகண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று எனக்கு ஊசி போட்டுட்டு அடுத்தாப்புல என்னை மேலே ஐசி கொண்டு ஒன்றும் கவலைப்படாத ராஜா, நீ கரெக்டான டயத்துக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு எங்கள் மெடிக்கலில் போய் ஏதோ ப்ரெஷர் சுற்றி இருக்கிறதுன்னு ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுக்காம கரெக்டான டயத்துக்கு ப்ரொசீஜராக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் ஆன்ஜியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு. ஆன்ஜியோவில் பார்த்தாங்க குட்டி குட்டியாக இருக்குது, ஆனால் ஒன்று பெரிய பிளாக் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டெட்டு வச்சுட்டிங்கனாலும் இங்கே மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் போய் பாருங்கள், பண்ணிக்கோங்க. ஆனால் இது ஸ்டெட்டில் மட்டும் உங்களுக்கு உங்கள் லைஃப் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும். இதெல்லாம் ஓட்ஸ் பண்ணிட்டா ஒரு 10 வருஷம், இன்னும் 10 இல்லை 20 லைஃப் லாங் ரொம்ப நல்லா ஜோராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே உள்ள நர்ஸ், போக்குவரத்து எல்லா பிள்ளைங்களும் அப்படி இந்த ஒரு ஃபீட்பேக் ஒன்று, நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறேன் சார், எனக்கு ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்து தோணுது சொல்லியிருந்தாங்க. நானாக ஒரு ஸ்டார் போட்டு புள்ளி வச்சேன் எக்ஸலண்ட்டுக்கு முன்னாடி. ஏன்னா இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க எப்படி அன்பாக இதெல்லாம் மறைச்சி ஒரு பாத்ரூம் போனால் கூட கொஞ்சம் கூச்ச சுமாரம் இருக்கும். அன்றைக்கி ஷேவிங் மட்டும் உடம்புல உள்ள முடி எடுக்கிறதுலேருந்து எனக்கு டாய்லெட் கொண்டுட்டு போய் விடுற வரைக்கும் அந்த சின்ன பிள்ளைங்க, ரொம்ப பெரிய பிள்ளைங்கள்லாம் கிடையாது, எல்லாமே 24, 23 வயசு பிள்ளைங்க அவ்வளோ தங்கமாக பார்த்துக்குதுங்க. அதுக்கெல்லாம் கோல்டன் பெட்ஸ், அதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அதுக்கெல்லாம் நான் என்னோட நெட்வொர்க் இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பார்ட்னர்ஸ்லாம் நாங்கள் ஏஎம்பி ஏர்போர்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான். அதனால் இது பெரிய லெவலுக்கு பண்ணணும். ரொம்ப ஹாப்பியாக எனக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன் ஈவினிங். அதனால் சரவணன் சாருக்கு இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கை கூப்பி நன்றி சொல்லணும். இந்த முத்துமீனாட்சி ஐயா பெரிய ஐயா இருக்கிறாங்க. நான் ஹைடெக்கில் இந்த இதில் மேன் பவர்லேருந்து நான் ஐயாவை எனக்கு பழக்கம் உண்டு. அதெல்லாம் நான் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணிக்க விரும்பலை நான். ஆனால் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு இந்த பிள்ளைங்களும் பார்க்குறது நீட்னஸ், நான் எல்லாம் இப்போ ஸ்டார் கேட்டகரிக்கு மேலே நான் இது நான் ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன். ஒரு இது பார்க்க முடியாது, அந்த கேட்டகரியில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இது நான் கொண்டுட்டு போனேன் இண்டிவிஜுவலாக. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபீட்பேக் கிடையாது, இது நான் எடுத்துகிட்டு போனேன் வெளியில். நம்ம ஊரில் இவ்வளோ வசதி இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கேன் சென்னையில், மெட்ராஸில் இருக்கிறான், எம்எம்சியில் போய் பண்ணியிருக்கிறாங்க 8-9. நான் கம்பேரிசனுக்கு சொல்லலை, கம்மியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கை கூப்பி சொன்னாலும் இது பத்தாது, நிறைய செய்யணும், நிறைய. நான் இது கவர்மெண்ட் மூலியமாக நான் ட்ரஸ்ட்டு கொஞ்சம் ஆரோக்கியம் கூட நினைக்கிறேன். இந்த சின்ன ஊசி போடுறதுக்காக நம்ம உபயோகப்படணும். ஃபஸ்ட்டு ஊசி இருக்குல்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி இல்லை அதுக்கு மேலே. தேங்க்ஸ் சார்.